குன்று இருக்கும் திசையை நோக்கி தான் தீபாரணை காட்டப்படுது. அதே மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் இந்த கோவிலில் பூஜைகள் நடைபெறுது. அது எந்த கோவில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது உங்கள் கதையின் நேரம். நான் உங்கள் ராஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோவில் அப்படின்னாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் பெருமைமிக்க கோவில்களுள் ஒன்றான சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த தலம்னே சொல்லலாம். இந்த கோவில் தோன்றிய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இனிமே பார்க்கலாம். தன் கணவனை ஆராயாமல் கொன்ற பாண்டியனிடம் நீதி கேட்டு கோபத்துடன் மதுரையை எரித்தாள் கண்ணகி. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றபோது வழியில் இருந்த செல்லியம்மன் கோவிலில் அன்றிரவு தங்க தீர்மானித்தாள். அங்கு தங்கியிருந்தபோது அன்றிரவு செல்லியம்மன் தன் கருவறையிலிருந்து வெளிப்பட்டு கண்ணகியிடம் வந்து, பெண்ணே, நீ இங்கு தங்கக்கூடாது என்றார். காரணம் கேட்ட கண்ணகியிடம் தான் ஒரு மந்திரவாதியின் பிடியில் சிக்கி இருப்பதாகவும் தனது பக்தியால் தன்னிடம் பல வரங்களை பெற்ற அவன் ஒரு கட்டத்தில் மந்திரங்கள் மூலம் தன்னையே அவனுக்கு அடிமையாக்கி விட்டதாக கூறினாள். இந்த நிலையில் நீ இங்கு இருப்பதை பார்த்தால் அது உனக்கு ஆபத்து என்றாள். செல்லியம்மனின் நிலையை கண்டு கண்ணகி மனம் வருந்தினாள். சற்று நேரத்தில் கோவிலுக்குள் வந்த மந்திரவாதி செல்லியம்மனை வெளியே வருமாறு அழைத்தான். திடீரென அவன் எதிரில் வாளோடு வந்த கண்ணகி அவன் கழுத்தை துண்டித்தாள். வந்தது கண்ணகி அல்ல, அவள் உருவத்தில் குடியேறிய காளியம்மன் தான் என்பதை உணர்ந்த மந்திரவாதி அவளிடம் இறுதியாக ஒரு வரம் வேண்டினான். அதன்படி இந்த ஆலயத்தில் தனக்கு ஒரு சமாதி அமைக்கப்பட வேண்டும் என்றும் பக்தர்கள் எல்லாம் அதன் மீது கால் வைத்துவிட்டு அம்மனை தரிசிக்க வர வேண்டும் என்றும் அதுவேதான் தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமும் என்றான். கண்ணகி உருவிலிருந்த காளியம்மனும் இதற்கு ஒத்துக்கொண்டாள். மனம் நெகிழ்ந்த செல்லியம்மன் கண்ணகியின் உதவியை போற்றும் வண்ணம், இனி இந்த சிறுவாச்சூர் உனக்கானது. மதுரகாளி அம்மனாக நீயே இங்கு எழுந்தருள்வாயாக. பில்லி, சூனியம், காத்துக்கருப்பு போன்ற தீய சக்திகள் எதற்கும் இங்கு இடம் கிடையாது. சூனியங்கள் இங்கு நடைபெறாது. நான் காட்டுக்கு நடுவே அமைந்துள்ள பெரியசாமி குன்றுக்கு செல்கிறேன். நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்று கூறி அன்னை மறைந்தாள். கண்ணகியும் இதற்கு ஒத்துக்கொண்டாள். எனினும் வாரத்தின் 2 நாட்கள் மட்டுமே தான் சிறுவாச்சூரில் இருப்பதாக வாக்களித்தாள். அதனால்தான் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் இங்கு பூஜை நடைபெறுகிறது. மேலும் பூஜையின் போது மதுரகாளி அம்மனுக்கு தீபாராதனை காட்டுவதற்கு முன்பாக பூசாரி அதை செல்லியம்மன் குடியிருக்கும் பெரியசாமி குன்றின் திசையை நோக்கி காட்டிவிட்டு பிறகே மதுரகாளி அம்மன் திருவுருவத்திற்கு காட்டுகிறார். இந்த கோவிலில் மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக் கொள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது இங்கு முக்கிய நேர்த்திக்கடனாக கருதப்படுது. இந்த மாவிளக்கிற்கான மாவை பக்தர்கள் அவரவர் வீடுகளிலிருந்து கொண்டு வரும் அரிசியை இங்கு தண்ணீரில் ஊற வைத்து அதற்கென்று வைக்கப்பட்டுள்ள உரல்களில் இடித்து மாவாக்குகிறார்கள். திருமண தடை, குழந்தையின்மை உள்ளவர்கள் இந்த அம்மனை தரிசித்து வழிபட விரைவில் குறைகள் நீக்கப்பெறும்னு சொல்றாங்க. இங்கு அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டிக் கொள்ள காணாமல் போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும் என்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே மாறி லாபம் ஏற்படும் எனும் நம்புகிறார்கள் இங்குள்ள பக்தர்கள். வாரத்தில் திங்கள், வெள்ளி ஆகிய 2 நாட்களில் மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் அம்மன் அருகில் இருக்கும் மலையில் வாசம் செய்வதாக நம்பப்படுது. மதுரகாளியம்மன், செல்லியம்மன், அகோர வீரபத்ரர் அப்படின்னு பல தெய்வங்கள் ஒரே இடத்துல அருள் புரிவது இந்த கோவிலோட தனிச்சிறப்புனே சொல்லலாம். நோய்களுக்கான தீர்வும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறது என பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடமாக இந்த கோவில் பக்தர்களால் போற்றப்படுது. மாவிளக்கு ஏற்றுதல், அங்க பிரதர்ஷனம் செய்தல் போன்ற பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் இங்கு இன்றும் பின்பற்றப்படுதுனே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி.